அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய சரியான முறை எப்படி, நம்ம எப்படி பூஜை முறைகளை கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படின்றது ஆடி இல்லைன்னா ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நம்ம கடைபிடித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அன்றைய தினம் என்ன விஷயங்களை செய்யணும்னா, அதிகாலையில் குளித்து வீட்டை சுத்தம் செய்துட்டு கோலம் போட்டுட்டு கலசம் வைத்து அம்பிகையை மனமாற வழிபடுவதன் மூலம் இந்த விரதத்தை நம்ம எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம். நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா, நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சுத்தமான புத்தாடை அணிஞ்சுக்கணும். பூஜை அறைய கிழக்கு இல்லைன்னா வடக்கு பார்த்த ஒரு முகப்பை பூக்களால் அலங்காரம் செய்யணும். ஒரு பலகையின் மீது வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி பரப்பிக்கணும். செம்பு இல்லைன்னா வெள்ளி கலசத்தில் சுத்தமான நீர், மஞ்சள், குங்குமம், நாணயம் மற்றும் நவதானியங்கள் வைக்கணும். கலசத்தின் மீது மாவிலை வைத்து நடுவில் தேங்காய் வச்சுக்கணும். அம்மனுடைய திருமுகம் இல்லைன்னா அம்பாளுடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுக்கணும். நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாட்டுடன் தான் நம்மளுடைய பூஜையே ஆரம்பிக்கணும். முழுமுதற் கடவுள் விநாயகர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். விநாயகரை மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சு வழிபாடு செஞ்ச அப்புறம் தான் நம்ம பூஜையவே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா வரலட்சுமி தாயாரை கலசத்தில் இல்லைன்னா திருவுருவ படத்தில் ஆவாகனம் செய்து மனதார நம்ம அழைக்கணும். தாயாருக்கு பிடித்தமான பூக்கள், குறிப்பாக தாமரை மற்றும் மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்யணும். அவங்களுக்கு பிடித்த கொழுக்கட்டை, பாயாசம், அப்பம் போன்ற நைவேத்திய பதார்த்தங்களை செய்து அம்மனுக்கு படைக்கலாம். தீபதூப ஆராதனை காமித்து விட்டு வரலட்சுமி விரத கதையை படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். பூஜையோட முடிவில் மஞ்சள் கயிற்றை தங்களுடைய வலது கையில் கட்டிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், அன்றைய தினத்தில் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பூஜை முடியும் வரை முழுமையாக உண்ணாவிரதம் இருக்கணும். முடியாதவங்க பால் பழம் மற்றும் சாப்பிட்லாம். பூஜை முடிந்த பிறகு நைவேத்திய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். மறுநாள் சனிக்கிழமையப்போ கலச நீரை வீட்டின் முன்பு நீங்கள் உங்களுடைய வீட்டில் தெளிச்சிட்டு அரிசியை நீங்கள் சாப்பாட்டுக்குமே பயன்படுத்தி கொள்ளலாங்க. இப்படி தான் நம்ம வரலட்சுமி விரதத்தை சரியான முறையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி, அதாவது நீங்கள் சனிக்கிழமை நாளையிலையுமே இந்த விரதத்தை சரியான நேரத்தில் செய்யலாம். இல்லை நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, சனி 3 நாளில் அந்த கலசத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி தான் நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்